இந்த மாதிரி வெங்காய சாம்பார் உருளைக்கிழங்கு பொடி மாதம் வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா செஞ்சு பாருங்கள். சாம்பார் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ, வெல்கம் டு காயத்ரி சமையல். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சாம்பாருக்கு தேவையான பருப்பெல்லாம் ஃப்ரை பண்ணோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது நல்லா ஃப்ரை ஆனதும் 2 டீஸ்பூன் வரமல்லி, கூடவே 5 வரமிளகா. இது அந்த ஃப்ரை ஆனதும் பச்சை கொத்தமல்லியோட காம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது ஒன்று ஃப்ரை ஆனதும் ஒரு பிடி தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், வானம் தான் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ 2 சின்ன வெங்காயத்தை இது சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தொலி எடுத்தது இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ சாம்பாருக்கு தேவையான மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன். அதை கரைச்சிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரப்பருப்பு வேக வச்சுட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண பருப்பு அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அது இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டு பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ சாம்பாருக்கு கடுகு தாளிக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு. இதை இப்போ சாம்பாரில் சேர்த்துருக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பொடி மாஸ்க்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை வேக வச்சு தொலி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிட்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை ஆனதும் பொடி மாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கட் பண்ணக்கூடாது, கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் பொடி மாஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ அதில் உருளைக்கிழங்கு நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிச்சு. லாஸ்ட்டு நமக்கு 1 டீஸ்பூன் இல்லாட்டா 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பொடி மாசு. பொடி மாசு ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் ஊரில் இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.